ஓம் நமோ வெங்கடேசாய. ஓம் நமோ வெங்கடேசாய. ஓம் நமோ வெங்கடேசாய. அனைவருக்கும் வணக்கம். இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலோட மெயின் நோக்கம் பார்த்திங்கன்னா, திருப்பதிக்கு போகிறவங்களுக்கு புக்கிங் எப்படி பண்ணுறது, என்ன மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது போகிறதுக்கு, என்னென்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றி போகணும், இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பிறகு அப்டேட்ஸையும் கொடுக்கறது தான் நம்ம சேனலோட முக்கிய நோக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன்ஸோட ஸ்டேட்டஸ் இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸில் எங்கே கொடுக்குறாங்கன்றதை பார்த்துருவோம். இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் எல்லாம் 3 இடத்துல கொடுக்குறாங்க கீழ் திருப்பதியில். அது 3 இடம் எங்கெங்கன்னா, விஷ்ணு நிவாஸ் காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற விஷ்ணு நிவாஸ் காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. அதே போல் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சீனிவாசன் காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 3வதாக பூதேவி காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதைக்கு பின்னாடி இருக்குது இந்த காம்ப்ளெக்ஸ். இந்த 3 லொக்கேஷனில் மட்டும்தான் எஸ்எஸ்டிக்கு உண்டான டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த டோக்கன்ஸ் கொடுக்குற அந்த 3 இடத்தையுமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே டிக்கெட் வாங்குறது ஃப்ரீ தான், இதுக்கான எந்த சார்ஜஸும் பண்ணுறதில்ல. ஆனால் இதுக்கு நீங்கள் கம்பல்சரி ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். அட்லீஸ்ட் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஆச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் கையில். இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மூலமாக தரிசனத்துக்கு போகிறவங்களுக்கு மினிமம் 2 ஹவர்ஸ்லேருந்து 24 ஹவர்ஸ் வரைக்கும் டைமிங் வெயிட்டிங் பீரியடாக இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். இது நாளுக்கு நாள் மாறும். ஒவ்வொரு நாளும் கூட்டத்தை பொறுத்து ஒரு நாள் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு நாள் ரொம்ப அதிகமாகவும் இருக்கலாம். அதே வர சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லி மார்னிங் 3 o'clock போனவங்க எல்லாத்துக்குமே 1 hour தான் வெயிட்டிங் டைமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போகிறவங்களுக்கு கூட்டத்தை பொறுத்து அதுக்கு தரிசனத்துக்கு உண்டான டைமிங் அதிகமாக இருந்துச்சு. மற்றபடி மினிமம் ஹவர்ஸுன்றது பார்த்திங்கன்னா 2 to 24 hours வரைக்கும் இருக்குது. அதுபோக இந்த டோக்கன் பார்த்திங்கன்னா முற்றிலும் ஆஃப்லைனில் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டோக்கன் ஆன்லைனில் கிடையவே கிடையாது. இந்த டோக்கன் வாங்குவதற்கு உண்டான வயது வரம்புன்னு பார்த்திங்கன்னா, இந்த டோக்கன் 12 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த டோக்கன் கொடுப்பாங்க. 12 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு இந்த தரிசனத்தில் நீங்கள் கூட பெரியவங்க ஒருத்தவங்க இருந்தால் போதும், அவங்க கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். டோக்கன் ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அன்னையிலேருந்து 30 நாளைக்கு இந்த டோக்கன் மூலமாக நீங்கள் மறுபடியும் தரிசனத்துக்கு போக முடியாது. வேறு வழியில் நீங்கள் புக் பண்ணியிருந்தால் நீங்கள் போய்க்கலாம். 300 டிக்கெட்டில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் போய்க்கலாம். இல்லை ஸ்பெஷல் என்ட்ரி கொடுத்து போகிறதுனா பிரேக் தரிசனம் போகிற டைப்பில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போகலாம். அதிலெல்லாம் எந்த குறுக்கீடும் கிடையாது. என்னோடய சாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இந்த எஸ்எஸ்டி டோக்கன் தான் பெஸ்ட் ஆப்ஷன். இந்த டோக்கனில் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கே மெயினாக போகலான்னா, ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கிற விஷ்ணு நிவாஸ் காம்ப்ளெக்ஸ் போயிடுங்க. விஷ்ணு நிவாஸ் காம்ப்ளெக்ஸ் போயிட்டிங்கன்னா ரயிலில் வர பக்தர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக போயிட்டு அந்த பர்டிகுலர் டைமில் போனீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருந்துக்கும் பட்சத்தில் உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் தாராளமாக டேரெக்டாக போய் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் பார்த்தீங்கன்னா 12,000 டோக்கன்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அந்த 12,000 டோக்கன்ஸும் 3 to 4 ஹவர்ஸில் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுங்க. இன்றைக்கி ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக போகிறதுக்கான டோக்கன் பார்த்திங்கன்னா 2000 டோக்கன் அலாட் பண்ணியிருந்தாங்க. அந்த 2000 டோக்கன் இன்றைக்கி 4 o'clock to 5 o'clock அந்த டைமிங் பிட்வீன் கேப்பில் முடிஞ்சிருச்சுங்க. இது போன்ற திருமலா திருப்பதி தரிசனத்துக்கு உண்டான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் டெய்லியும் கிடைக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.